ஆனா கெடா குட்டிகளா தேர்ந்தெடுத்து வளர்க்கச்சுல தீவனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, ஏன்னா அது வெயிட் கெயின் கண்டிப்பா ஆகி ஆகும். ஆமா, ஆமா, ஆமா. அப்போ இந்த கெடா குட்டிகளுக்கு உங்ககிட்ட இருக்கிற குட்டிகளுக்கு என்ன தீவனம் கொடுக்குறீங்க? காலையில தண்ணி கொடுப்போம். முத சரி. தண்ணீர் எப்படி 9 மணிக்குள்ள கொடுத்துருவோம். 9 மணிக்குள்ள? ஆமா. தண்ணீர்னா எப்படி என்ன? அந்த தண்ணீரில வந்து கோதுமை தவிடு, கடலை புண்ணாக்கு முத நாளே நாங்க நைட்ல ஊற வச்சிருப்போம். அத தண்ணியில கலந்து. ஏன் முத நாள் ஊற வைக்கிறீங்க? அந்த கோதுமையும் கடலை தவிடும் இது வந்து ஈஸியா கலந்துருமே. புண்ணாக்கு என்பது கரையதல்ல, கட்டியா கிடைக்கக்கூடியது. அதனால உடனே அது கரையாது. அதை ஊற வைக்கணும். சரி. தவிட்டுல அந்த தவிடு உடனே போட்டீங்கன்னு சொன்னா அதுல உள்ள அந்த ரசம் எசன்ஸ் இறங்காது. தண்ணியில ஊறுனா அது நல்லா இறங்கும். அதுல வாடை நல்லா கிடைக்கும் அந்த ஆட்டுக்குட்டி. சரி. அந்த கடலை புண்ணாக்குடைய எண்ணெய், கடலை எண்ணெயுடைய அந்த அந்த புண்ணாக்குடைய அந்த எண்ணெய் பதம் இருக்கும், கண்டிப்பா அதுல இருக்கும். ஆகையினால அதை விரும்பி அந்த மணக்கிறதுனால விரும்பி நல்லா குடிக்கும். 6 மணிக்கு இதை வச்சிடறோம். வச்ச உடனே பசுந்தீவனம் சொல்லக்கூடிய வேப்பங்குலையோ அல்லது ஆலமரமோ அல்லது ஏதோ ஒரு பசுந்தீவனம் ஒரே ஒரு வட்டம் தான் கொடுப்பேன். காலையில மட்டும் தண்ணி வச்சதுக்கு அப்புறம் உதாரணம் நேரம் சென்று அந்த பசுந்தீவனத்தை கொடுத்துருவோம். சரி. அதை கொடுத்து முடிச்ச உடனே 12 மணி 12:30க்குள்ள கடலைக்கொடி, அடர் தீவனம் அதை கொடுத்துருவோம். அதை வந்து கொடுத்துருவோம். அதை எப்படி கொடுப்போம் சொன்னா, அது படப்புல போரா இருக்கும். அதை எடுத்து 1 கட்டு 2 கட்டு என்ன செய்வோம் சொன்னா காய போட்டுருவோம் சூரிய ஒளியில. அது நல்லா காஞ்சிரும். காஞ்சிட்டு அதுல வண்டு வரளி புழுகள் இருக்கும், அதுவும் ஓடிரும் அல்லது செத்துரும். அப்ப அது மொறுண்டு அந்த கடலைக்கொடி காஞ்சிரும். அதை கொண்டுட்டு வந்து இங்க கொடுத்துட்டோம்னு சொன்னா அது நம்ம மனிதன் சேவு மற்ற இதுகளை சாப்பிடுறது மாதிரி கடுக்கட்டு வேற எழுதி கடிச்சு சாப்பிட்டோம். வேறுதான் இருக்கும், நீங்க பாத்துக்கலாம், மற்றது இருக்காது. கடிச்சு நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே 1:30க்கு தண்ணி மறுபடி அதே மெட்டீரியல்ஸ் தண்ணி தான், அதே அமைப்புல 1:30க்கு தண்ணி கொடுத்துருவோம். மறுபடி 2-2:30க்குள்ள அந்த கடலைக்கொடி கொடுத்துருவோம். சாயங்காலம் 4 மணிக்கு அந்த ஆடு மேய்ப்பவர் அல்லது நம்ம வீட்டுல உள்ளவர் பத்திக்கிட்டு போயிடுவாரு. 4 மணிக்கு போயிடுவாரு. சரி. கரெக்டா 6-6:30க்குள்ள வந்துடும் வீட்டுக்கு மறுபடியும். 2 மணி நேரம். ஆமா, சுத்தமா 2 மணி நேரம் அது நடக்கணும். ஏன்டா வெள்ளாடு என்பது உலாத்தக்கூடியது, நடக்கக்கூடியது. அதை அடைச்சு வச்சோம்னு சொன்னா அவ்வளவு ஒண்ணு, அதை அடைச்சு வச்சதுல ஒரு பெரிய அப்படி ஒண்ணு யாரும் அவ்வளவு இதாச்சு பண்ண முடியாது. அதனால அதை நடக்கணும், ஓடணும், ஆடணும். அப்படிங்கிற போது அதை விடுறோம். இயற்கை சார்ந்ததுனால அதை நம்ம ஓடிட்டு போறோம். போய் மேய்ச்சலுக்கு போயிட்டு 6:30க்குள்ள வந்துடும். 6:30க்கு வந்து என்னப்பாங்க தண்ணி கொடுத்துருவோம். மறுபடியும் ஒரு நாளைக்கு 3 டைம் தண்ணி ஆயிருது. சரி. தண்ணி கொடுத்து முடிச்ச உடனே அடர் தீவனம் வந்து கம்பு, மக்காச்சோளம், கோதுமை, அரிசி, கடலை புண்ணாக்கு அதுல கலந்து, தாது உப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உப்பு வகை, அதையும் அதை கலந்து ஒரு குட்டிக்கு ஒரு 150 கிராம் வீதம். 150 கிராம்னா உங்ககிட்ட இருக்கிற குட்டிக்கு வந்து ரொம்ப கம்மியானத மாதிரி தெரியுது. அதாவது இப்ப என்கிட்ட ஒரு 80 குட்டி அது இருக்கு. 8க்கு 8 என்ன 12 கிலோ. ஒரு நாளைக்கு 12 கிலோ தானே. இப்ப புதுசா நம்ம வந்ததுனால செரிப்பு தன்மை கம்மியாயிரும். எப்படி செரிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 20-30 நாளைக்கு நம்ம பார்த்து அதுக்கும் கொஞ்சம் ரத்தம் ஊறும், கொஞ்சம் புஷ்டி பாகும், குடல் வகைகள்லாம் நல்லா குடிச்சு தண்ணியை குடிச்சு இறைகளை திண்டு கொஞ்சம் நல்லா ஆகும். ஆன உடனே அது எதையும் எவ்வளவு திண்டாலும் கூட குறைச்சு திண்டாலும் செமிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டுரும். அப்போது ஒரு 200 கிராம் வீதமும். இப்ப நம்ம கொடுக்கறது 150 கிராம் தான். சரி. இப்போ அடர் தீவனத்தை வந்து சாயங்காலம் கொடுக்குறீங்க. நான் நிறைய பண்ணைகள்ல பார்த்த விதத்துல காலையிலே போட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் சாயங்காலம் கொஞ்சம் போடுறாங்க. 2 பகுதியா பிரிச்சு போடுறாங்க. நீங்க காலையில தண்ணி, பசுந்தீவனம், கடலைக்கொடி, அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இந்த தீவனத்தை கொடுக்குறீங்க. இதுல எதுவும் ஒரு லாஜிக் இருக்கா, இல்ல இதுல எதுவும் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஏன் அனுபவ முறையில ஒரு 10 வருஷமா 8 வருஷமா வளர்த்ததுனால அந்த அடர் தீவனத்தை கொடுத்துட்டு தண்ணி குடிச்சா வயிறு ஊதும், அந்த பொருள்கள் ஊறும், ஊறி செமிக்கிற தன்மை கம்மியாயிரும். நீங்களும் கேட்டு பாருங்க. சரி. அதுக்கு கம்மியாயிரும். சாயங்காலம் நம்ம அதை அடையிற போது அதை கொடுத்துட்டு தண்ணி இல்லாம ஆக்கிடுறோம். தண்ணி அப்புறம் காட்டவே மாட்டோம், தண்ணி கொடுக்கவே மாட்டோம் அதுக்கு. அதனால அது என்ன செய்யும், செரிக்கு அது ஊறாது, ஊறி அது பெருசாகாது. அது நல்லா ரிட்டனுக்கு வரும். அதுக்கு இந்த அசை போடுதல் என்று சொல்லக்கூடிய ஆடு மாடு அசை போடுதல் மிருகங்கள், அதனால அதுகளுக்கு அசை போடுதலுக்கு திரும்பி நல்லா ரொட்டேஷன் ஆகி வரும். அதனால நல்லா செரிக்கும். நீங்க பாருங்க, நம்ம ஆட்டு புழுக்கையில பாருங்க, எது கூட பெருஞ்சாணியா இருக்காது, கொஞ்சம் மாதிரி பெரிய புழுக்கையா கூட இருக்காது, அரிசி மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் சாயங்காலம் கொடுத்த உடனே தண்ணி விடுக்காம அதோட கூண்டுல நம்ம அதை கட்ட வேண்டிய இடத்துல கட்டிடுறோம், அல்லது வலையில அடைச்சி விட்டுருவோம்.
சரி, இப்போ இந்த தீவனங்களை பத்தி சொன்னீங்க. இப்போ இந்த தீவனங்கள் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு 12 கிலோ ஆகுது. ஆமா. இந்த 12 கிலோ தீவனத்தை வந்து நீங்க கடையில வாங்கி போடுறீங்களா, இல்ல உங்க தோட்டத்துல உள்ளதா, இல்ல நீங்களா மிக்சர் பண்ணி ஒரு சரிவீதத்துல கொண்டு வரீங்களா? நான் வந்து பொருள் என்று சொல்லக்கூடிய மக்காச்சோளம், அரிசி, மற்றபடி இந்த நம்ம கோதுமை, கம்பு இதெல்லாம் கடையில தான் பர்ச்சேஸ் பண்றேன், கடையில தான் வாங்குறேன். ஆனா கடையில வந்து மொத்த கடையில போய் வாங்குவேன். புண்ணாக்கு அப்படின்னா அந்த புண்ணாக்கு எள்ளு அந்த கடலையை ஆட்டக்கூடிய மில்லுக்கே போயிருவேன். ஆனா அங்கே போய் வாங்குவேன். 100 கிலோ 200 கிலோ 50 கிலோ அந்த மாதிரி வாங்குறதுனால ஒரு கிலோவின் பேர்ல 5 ரூபா 4 ரூபா குறையும். அதே மாதிரி இப்ப மக்காச்சோளம் வந்து இங்க வந்து ஒரு லோக்கல் கடைகள்ல கேட்டா 30 ரூபா 28 ரூபான்னு சொல்லுவாங்க. அங்க போனா எனக்கு 22 ரூபாய்க்கு அந்த மிகப்பெரிய கிட்டங்கில கிடைக்கும். அதை நான் வாங்கிடுவேன். அதை வாங்கி வச்சுக்க நீங்களும் பாத்துருக்கீங்க. நான் சேமிச்சு வச்சுக்கிறேன். ஒரு 2 மாசத்துக்கு தேவையானது 2 மாசத்துக்கு தேவையானதை வச்சு. இதெல்லாம் எப்படி என்ன அளவுல வந்து மிக்ஸ் பண்றீங்க? நான் வந்து இருக்கு, கடலை புண்ணாக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாத்தையுமே சரிவிகிதத்துல நம்ம போட முடியாது இல்ல. ஆமா, சில பொருள் விலை கூட இருக்கும். ஆமா, பருத்தி கொட்டலாம். ஆமா, பருத்தி கொட்ட. ஆமா ஆமா ஆமா. அது நல்ல ஒரு கேள்விதான் நீங்க கேக்குறது. அது என்ன செய்வேன் அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் நம்ம இப்ப பேசுறோம். ஒரு 100 கிலோ தீவனம் நான் தயார் பண்ணணும் இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு 10 நாளைக்கு 100 கிலோ தீவனம் தயார் பண்றேன்னு சொன்னா, ஒரு 30 கிலோல இருந்து 35 கிலோ எழுதி சோளம் இருக்கணும் சதவீதம். சரி, 100 கிலோல 35 கிலோ. ஆமா, ஒரு 20 கிலோ எழுதி கோதுமை இருக்கணும். ஒரு 15 கிலோ எழுதி அரிசி இருக்கணும். ஒரு 10 கிலோ எழுதி நம்ம விதை பருத்தி விதை இருக்கணும். ஒரு 5 கிலோ எழுதி கற்கா தவிடுன்னு சொல்லுவாங்க எங்க ஏரியாவுல, அதாவது தவிடுன்னு சொல்லுவோம். ஆனா புழுங்கல் தவிட, புழுங்கல் அரைச்சு அந்த தவிடா இருக்கக்கூடாது. வெறும் நெல் நம்ம பச்சை நெல்லை அரைச்சிருக்கணும், நெல்லை அரைச்சிருக்கணும். அந்த தவிடு கற்கா தவிடுன்னு சொல்லுவாங்க. அந்த தவிடு ஒரு 10 கிலோ. புண்ணாக்கு 5 கிலோ. ஆக 100 கிலோ வந்துடும். இதுல தாது உப்புன்னு சொல்லக்கூடியது இந்த கால்சியம் குறைபாடு அது இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஒரு 2-3 கிலோ சேர்த்துக்கிடுவோம். 100 கிலோக்கு ஒரு 2-3 கிலோ தான் சேர்ப்போம். அவ்வளவுதான். அத மாதிரி எல்லாம் சேர்க்க கூடாது, அதிகமா சேர்க்க மாட்டோம். அவ்வளவுதான் சேர்த்து. இல்ல அந்த தாது உப்பு கண்டிப்பா சேர்த்தாகணும். சேர்த்தாகணுங்கிறது டாக்டர்ஸும் சொல்றாங்க. நம்ம கிராமங்கள்லயும் ஏத்துக்கிட்டோம். அது நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. இதுதான் தீவனம். தீவனம் நீங்க ரெடி பண்றது. ஆமா ஆமா. சரி, இதுக்கான செலவுகள் வந்து என்ன ஆகுது சார்? இப்போ ஒரு நாளைக்கு 12 கிலோ நீங்க போடுறேன் அப்படிங்கிறீங்க 80 ஆட்டுகளுக்கு. அது வந்து ஆவரேஜ் படி பார்த்தா ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு 150 கிராம் அந்த அளவு தான் வருது. இதுக்கான செலவுகள் என்ன? செலவு வந்து சார் கிலோ வந்து 22 ரூபாய்க்கு மக்காச்சோளம் கிடைச்சிருது, 55 ரூபாய்க்கு புண்ணாக்கு கிடைச்சிருது, 40 ரூபாய்க்கு பருத்தி கொட்டை கிடைச்சிருது. இதெல்லாம் சரி பண்ணி பார்த்தோம்னு சொன்னா சராசரியா வந்து ஒரு 30 ரூபாய் ஒரு கிலோ தீவனம் விழுகும். ஒரு கிலோ தீவனம் 30 ரூபாய் விழுகும். அதுல மாட்டுக்கு ஓரளவு கடையில வாங்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். அப்ப 12 3 36 400 ரூபாய் எழுதி வச்சுக்கோங்க. அத 400 ரூபாய் எழுதி ஒரு நாளைக்கு வச்சுக்கிருவோம். அப்ப 80 20 360 ரூபாய் 400 வச்சுக்கிருவோமே. கூடுதல் குறைச்சல் இருக்கலாம், அதனால 400. அப்ப 80 அதை வகுத்து பாருங்க, வகுத்தலால 20 ரூபாய் தான் விழுகும். 20 ரூபாய் விட விழுகாது ஒரு நாளைக்கு. ஆமா, கம்மியா விழுகும். ஆமா, எவ்வளவு விழுகுண்டா 400 ரூபாய் 10 ரூபாய் வச்சா 80 குட்டிக்கு 800 ரூபாய் வரணும். சரி, 10 ஏன்னா 800 ரூபாய் கூட வரல. 80 குட்டினா 10 ரூபாய் வச்சோம்னா 800 ரூபாய் வரணும் இல்லையா? 5 ரூபாய் தான் வரும் ஒரு குட்டிக்கு. என்னஞ்சா 40-400 ரூபாய் ஒரு குட்டிக்கு. 5 ரூபாய் தான் விழுகும் அடர் தீவனத்துல. ஆனா 5 ரூபாங்கிறது நீங்க சொல்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா, 150 கிராம் ஒரு கிலோ தயார் பண்றதுக்கு எவ்வளவு ரூபாய்? நம்ம 30 ரூபாய். அப்ப 150 கிராம் கொடுக்குறோம். அத 150 கிராம் கொடுத்தா எவ்வளவு வரும் செலவு பாருங்க. அப்ப 150 கிராம் வந்து ஒரு குட்டிக்கு போதுமானதா? அதாவது நான் சொல்றது கருத்து எப்படின்னு சொன்னா, நம்ம இப்பத்தானே அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவர் ஏற்கனவே அந்த குட்டியை வச்சிருந்தவர் என்னென்ன கொடுத்தாருங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம அறியோம், நமக்கு தெரியாது. ஆகையினால நம்ம முதல்ல பழகுறோம். ஒரு 10-20 நாட்களுக்கு அதுக்கு செமிப்பு தன்மை ஏற்பட்டு அதை புழுக்கையை டேஸ்ட் பண்ணி நல்லா 10-20 நாள் கழிச்சு எவ்வளவு கொடுக்கலாம்னு ஒரு திட்டம். 250 கிராமுக்கு மேல கொடுக்க கூடாது. 250 கிராமுக்கு மேல கொடுக்க கூடாதுன்னா ஆடு திங்கிறது அளவுக்கு தானே நம்ம கொடுக்கணும். 250 கிராமுக்கு மேல கொடுக்க கூடாதுன்னா என்ன கணக்குல சொல்றீங்க? 250 கிராமுக்கு மேல போனா ஆடு மாடு இலைதலையத்தான் சாப்பிட்டு வாழக்கூடியது. அரிசி புண்ணாக்கு இதுகள்லாம் நம்ம செயற்கையா இப்ப ஏற்படுத்திக்கிட்டோம், வளர்ச்சியை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக. இலைதலை செடி கொடி மரம் இதுகளை சாப்பிட்டா அது வாழக்கூடியது. நன்றி, உங்க நேரத்தை ஒதுக்கி கொடுத்தது. நன்றியா.